ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. நாளை ஆடி மாதம் 6ஆம் தேதி, ஆங்கிலம் 22/7/2026 புதன்கிழமை. பொதுவாக நமது குரு சொல்படி மற்றும் பல ஆன்மீக மகான்கள் சொல்படி பொது நல்ல பூஜைகள் அளப்பரிய பலன்களை கொடுக்கும் உன்னதமான நல்ல நாள். குறிப்பாக நாளை மனநிலை கோளாறு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஹிஸ்டீரியா, வாழ்வாழ்னு கத்துறது, ஒரே வீட்டில் தகராறு, தன்னை மீறி பேசுவது, என்ன பேசுகின்றோம் என்று தெரியாது. இதனால் வீடே அலங்கோலம், வீடு வாசல் வியாபாரம் அத்தனையும் தூள் தூளாக உடைந்து போகின்ற குடும்பங்கள் உண்டு. தகப்பனை மதிக்காத பிள்ளையை மதிக்காத தந்தையரும் கணவன் மனைக்குள் மன வேறுபாடு இவர்களால் ஏற்பட்டு இருந்தாலும் இதுவும் ஒரு புத்தி சுவாதீனம் இன்மை போல் இருக்கும். ஆனால் எத்தனையோ பேர் புத்தி சுவாதீனம் இழந்தவர்கள், பெரிய படிப்பில் இருந்தவர்கள் வேலை போய்விட்டதே, இதில் நமக்கு திருமணம் சரியாக நடக்கவில்லையே என்று எத்தனையோ பேர் புத்தி சுவாதீனம் இல்லாமல், இதைத்தான் மாந்திரிகம், யந்திரம், பில்லி சூனியம் என்று கூட சொல்லுவார்கள். கவலைப்படாதீர்கள். நாளைக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு பைத்தியம் பிடித்தோர் போன்றவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு செய்யப்படும் பூஜைகளை அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் சித்தர்களுடைய அருமையான புத்தி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களால் அவர்கள் வாழ்விற்காக எதையும் சரிவர செய்ய முடியாமல் தானே அவர்களே சந்தியில் நிற்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் நல்வாழ்விற்கு பொது ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து காமனாக எல்லாரும் செய்ய வேண்டிய எளிய பூஜை, வருடத்துக்கு ஒரு முறையே வரும் ஆடி மாத சுவாதி நட்சத்திர நாளிலே ஆற்றுகின்ற எளிய பூஜையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மனநலம் காக்கும் பூஜை என்பது இதற்கு பொருள். ஆடி சுவாதி நாளிலே கருப்பு கயிற்றை இன்றையே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி வைத்துக்கொண்டு துலாதேவியின் நாமமாகிய துலாதேவியின் பெயரை ஸ்ரீ கிருஷ்ண துளசி தேவியை போற்றி, ஸ்ரீ கிருஷ்ண துளசி தேவியை போற்றி, ஸ்ரீ கிருஷ்ண துளசி தேவியை போற்றி என்று 1008 முறை கண்டிப்பாக அப்படி அதுக்கு குறையாமல் ஜெபித்து ஓதித்து அந்த கயிற்றை எடுத்து கொண்டு போய் அரசு, ஆள், வேம்பு போன்ற புனித விருட்சங்களுக்கு நீங்கள் கட்ட வேண்டும். கயிறு பெரிதாக இருப்பது நல்லது. இந்த மிக எளிய பூஜை பலன்கள் எப்பேற்பட்ட மனோவியாதி, பைத்தியமே பிடிச்சி திரிகிறார்கள், வீட்டை விட்டு ஓடுகிறார்கள், தன் நிலை மறந்து எதோ செய்கின்றார்கள் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு இறையருளால் நல்ல நிலை ஏற்படும், நல்ல தீர்வு கிடைக்கும். ஆனால் எதிலும் ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் வேண்டும். நாளை ஆடி மாத சுவாதி நட்சத்திரம், வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது இந்த அரிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வருவதில்லை. இன்னும் பல ஆலயங்களிலே அற்புத மகிமை, காமதேனு தினமும் நேரடியாக வந்து வழிபடும் ஆலயம் மற்றும் பல ஆலயங்களுக்குள், அதாவது சுரங்க வழி பாதைகளுடைய மூலமாக இன்றும் சென்று வருகின்ற சித்தர்கள் மகான்களுடைய அதிசய ஆலயங்களை பற்றி நமது வாத்தியார் சொல்படி கோசாலை முழுவதையும் எப்படி சுத்தம் செய்து மனிதர்களைப் போல நல்ல வாசனையான சோப்பை போட்டு கழுவி அவற்றை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து யார் ஒருத்தர் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த கோசாலையிலே ஒரு மகானோ சித்தரோ யோகியோ ஞானியோ கண்டிப்பாக தென்படுவார். இப்படி பல பேர் சேர்ந்து ஒன்றாக செய்த அற்புதமான பல கோவில்களில் சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திலே நமது வாத்தியார் செய்த உழவாரப் பணியை பல 100 அடியார்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு காரணம் மறந்து விட்டார்களோ, மனம் இல்லையோ எங்களுக்கு தெரியாது. அதை பல அடியார்களுடனும் சென்று இப்பொழுதும் பல இடங்களிலே அப்படி மகான்களால் நிர்மாணிக்கப்பட்ட கோசாலைகள் பல கோடி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது திருவண்ணாமலையிலே நாம் கொடுக்கின்ற கோசாலையிலே தான தர்மங்கள் செய்து அங்கேயே சாம்பிராணி தூபமிட்டு தர்ப்பணங்கள் செய்தாலும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. பல யோக ஆசன முறைகள், இதில் உங்களுடைய மனதில் எப்படி தோன்றினாலும் பரவாயில்லை. இது ஜாதி மதம் இனம் கிடையாது, மனிதர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான முறையிலே மகான் ஒளியுல்லாவை பற்றி போட்டி உள்ளோம். இது துவரங்குறிச்சி என்ற இடத்தில் உள்ளது. உங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்படி ஒளியுல்லாவை வழிபடும் முறை, இப்படி தியான முறையிலே நமக்கு எப்படிப்பட்ட தியானத்தை சித்தி செய்ய முடியும், காரிய சித்தி கொடுக்கும் என்பதை நேற்று சொன்னோம்.
மிண்டிரங்க குவளை என்பது வேறு, மூங்கில் குவளை வேறு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடையில் கிடைக்கின்ற பொருள்களும் சித்தர்கள் மகான்களால் கொடுக்கப்படுகின்ற பொருள்களுக்கும் மிக மிக வித்தியாசங்கள் உண்டு. அதில் அற்புதமான இறை சக்தி, தெய்வ சக்தி, ஆன்மீக சக்தி, அருள் ஆசிகள் நிறைந்ததே சித்தர்கள் மகான்களால் அவர்களது திருக்கரங்களால் பெறப்படுகின்ற புனிதமான பொருட்கள். வெவ்வேறு இடங்களில் வியாபார ஸ்தலங்களில் வாங்குகின்ற பொருளுக்கும் மிண்டிரங்க குவளைக்கும் இதுபோல பல ஆன்மீக பொருளுக்கும் வேறுபாடு உடையது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சமைக்கின்ற உணவும் வெளியில் பல விடுதிகளில் ஹோட்டல்களில் வாங்கிய சாப்பாடுக்கும் என்ன வித்தியாசமோ அதை விட வித்தியாசம் கோடி கோடியாக சொல்ல முடியும். எதையும் ஒரு குருவருளால் நம்பிக்கையுடன் செய்தால் உங்களுக்கு நம்பிக்கை ஒரு காலமும் வீணாக போகாது. எதிர்காலமானது மிக மிக சோதனையாகத்தான் இருக்கும். இதற்கு இப்பொழுதே நீங்கள் அஸ்திவாரமான இறைவனை இப்பொழுதே நம்பிவிடுங்கள். கையில் பணம் இருக்குது, காசு இருக்குது, உடம்பில் தெம்பு இருக்குது, இளமை இருக்குது, நம்ம வீசி நடக்கலாம், காரில் போகலாம் என்று நினைக்காதீர்கள். எந்த நேரத்தில் எது வரும், எப்படி வரும் என்று செய்ய வேண்டாம். நமக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் தானே கஷ்டப்படுறான் என்று நினைக்காதீர்கள். அடுத்த வீடு நம்ம வீடு தான். ஆகையினால பொதுநலம் கருதி தான் நாம் இதை பயன்படுத்தி உங்களுக்கு பதிவை இடுகிறோமே தவிர இதில் எந்த விதமான உங்களை நிர்பந்தம் நாங்கள் செய்வதில்லை என்பது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதை பலருக்கும் நீங்கள் நேற்று பல பேருக்கு பகிர்ந்தீர்கள், ஷேர் செய்தீர்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஞான ஒளி, தெய்வ ஒளி, சித்தர் ஒளி பிறக்கும் என்பது சத்திய வாக்கு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.